இங்க பாருங்க, இப்பவே ஓரளவுக்கு முடிச்சிருக்கோம். அப்படியா? டீச்சர், நல்லா இருக்கு பாருங்களேன். சூப்பர் மேடம். ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க மேடம். டிசைன் சூப்பரா இருக்கு. ஃபங்க்ஷனுக்கு வர எல்லாருக்கும் இது கண்டிப்பா பிடிக்கும். ஆமாங்க, நான் கூட காலேஜ் இந்த வருஷம் தான் முடிச்சேன். கொஞ்ச நாள்லயே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்றேன். உங்க ஸ்கூல் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமான நாளா இருக்கும். எங்களால அதுல எந்த டிலேவும் ஆயிராதுங்க. நீங்க சொன்ன மாதிரி டைமுக்கு மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா போதும். கரஸ்பாண்டன்ட் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. ஆக்சுவலா உங்களுக்கு கொடுத்த டைம் ரொம்ப கம்மி தான், எங்களுக்கே தெரியும். இருந்தாலும் இந்த டைம்குள்ள நீங்க முடிச்சு கொடுத்தீங்கன்னா ரீயூனியன் அன்னைக்கு உங்களை கூப்பிட்டு பாராட்டலான்னு சொல்லியிருக்காங்க. பாராட்ட போறாங்களா? கொடுத்த ஆர்டர் செய்யறோம், அம்பிட்டு தானே. அதுக்கு எதுக்கு பாராட்டலாம்? ஆமாங்க, எங்க வேலையை தானே செய்யறோம். இருந்தாலும் 3 நாள்ல 250 துணிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்களா? உங்களை பாக்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது இன்னும் மோட்டிவேஷனா இருக்கும் இல்லையா? அப்படின்னா நீங்க என் அக்காவை தான் பாராட்டணும். நான் சும்மா ஹெல்ப் பண்ண தான் வந்தேன். மத்தபடி டிசைனிங், பிளானிங், எக்ஸிகியூஷன் எல்லாமே என் அக்கா தான். கண்டிப்பா டைமுக்கு கிடைச்சிரும்ல. ஏன்னா லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அது கரஸ்பாண்டன்ட்க்கு கெட்ட பேர் ஆயிடும். திரும்ப அவங்க உங்களுக்கு எந்த ஆர்டரும் கொடுக்காம போயிடுவாங்க. அந்த பயமே உங்களுக்கு வேணாம். சொன்ன டைம்ல டான்னு எல்லா துணியும் உங்களுக்கு வந்துரும். ரொம்ப சந்தோஷங்க. அப்ப நாங்க வரட்டுமா? இருங்க, காஃபி குடிச்சிட்டு போங்க. இல்ல பரவாயில்ல, லேட் ஆயிடுச்சு, நாங்க வரோம். வரேங்கம்மா. அக்கா, கேட்டியாக்கா? எல்லாம் கரெக்டா முடிஞ்சா உன்னை கூப்பிட்டு பாராட்டு வாங்கலாம். சூப்பர்லக்கா. பாராட்டுக்காகலாம் நான் இதை பண்ணல மீனாட்சி. நான் வாழ வந்த வீட்டுக்கு என்னால ஏதாவது நல்லது நடக்கணும், அது போதும். நீ அப்படி நினைக்கிற. ஆனா சில பேரு உன் சந்தோஷத்தை கெடுக்க உனக்கு நல்லது பண்ற மாதிரி நடிக்கிறாங்க. யாரடி சொல்ற? அது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். இவளுங்களை கூப்பிட்டு வச்சு பாராட்டுவாங்களா? அது ஒண்ணுதான் இவளுங்களுக்கு கேடு. நல்லா வேலை செஞ்சு நொந்து போகட்டும்னு நினைச்சா இதை வச்சே இவளுங்க வளர்ந்துருவாளுங்க போல இருக்கே. விடக்கூடாது, இவளுகளை இந்த வேலையை முடிக்கவே விடக்கூடாது. இருங்கடி பார்த்துக்கிறேன். வா, வேலையை பார்ப்போம்.